ஸோ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்மளையும் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே. நம்மக்கிட்டேயும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, பிடிக்கும், நாங்கள் ரொம்ப என்டர்டெயின் ஆகிருக்கோம், இந்த மாதிரிலாம் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய பேர் சிரிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பயங்கரமாக சிரிக்க வச்சு எல்லாருடைய ஒரு ஒரு ஃபேவரட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கேலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கும்போதே அப்படி ஒன்று இருக்குன்னா, ஒருத்தங்கள உண்மையிலே இப்போ இன்றைக்கி எல்லா லைஃப்லையும் டிப்ரெஷனுன்ற வேர்டு வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுல. அசால்ட்டாக எல்லாருமே முன்னாடி எவனாவது ஒருத்தன் சொல்லுவான், இப்போ பார்க்குறவங்களாம் நீ வேறடா டிப்ரெஷனில் இருக்கேன் அதான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு படம் பண்ணி அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆனால் ஆப்வியஸ்லி நம்மளை அவங்க எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்பாங்களா அவங்க லைஃப்பில். நாங்கள் இந்த மொமெண்ட்டில் வந்து பயங்கரமாக சிரித்தோம், அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த் நமக்கும் ஒருத்தங்களுக்கும் க்ரியேட் ஆகும்ல. ஸோ அந்த ஆசையில் தான் எனக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது ரொம்ப இருந்துச்சு. ஓகே, அதுதான் மெயின். பட் ஐ அப்ரிஷியேட் யுவர் ஆனஸ்டி. நான் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் தான். நான் வந்து எனக்கு எல்லாரும் எனக்கு பாராட்டாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்ப்பா. சூப்பர். வீட்டில் சொன்னப்போ என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் நடிக்கணும்ப்பா அப்படிலாம் சொல்கிறப்போ சப்போர்ட் பண்ணாங்களா அவங்க? இல்லை, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ஆர்வக்கொள்ளான்னு சொன்னாங்க. அதாவது எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்கன்னா, அவன் நாக்குமுக்கா சாங்க்கு வந்து அப்படியே டான்ஸ் ஆடுறான், அந்த சாங் மாதிரி ஆடுறான்ற மாதிரி சின்ன வயசில் சொன்னாங்க. அப்போ அப்பா வந்து ஆர்வக்கொள்ளாத மாதிரி பண்ணாத, இந்த சினிமாவில் இருக்கிற பையன் ஒன்று அப்படியே சினிமாலே இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னை ஆர்வக்கொள்ளாருன்னு மட்டும் பேர் வாங்க வச்சிடாத எல்லார்ட்டுன்னா, எங்கள் அம்மா நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் நீங்கள் பாருங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லி அந்த நாக்குமுக்கா டான்ஸ் வந்து எங்கள் அப்பா முன்னாடி நான் ஆடினேன். அந்த டைம் தான் அவர் என்னை நம்ப ஆரம்பித்தார். ஓகே, உனக்கு டேலண்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி.